السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. معهد دعوة قرآنية كلمة يدركم أكبر مريكم. ندرس اليوم إن شاء الله مادة علم الفقه. இன்று நாம் ஃபிக்ஹ் என்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி படிக்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த அமர்வுகளிலே ஒழுவுடைய ஃபர்லுகள் சுன்னத்துகளை பற்றி படித்தோம். இந்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நவாகிது அல் உது. உது அப்படின்னு சொல்லி வாவுக்கு நீங்கள் தம்மாயிட்டு ரஃபாயிட்டு சொன்னீங்கன்னா உழு செய்தலை குறிக்கும். வாவுக்கு ஃபத்தஹாயிட்டு வதுன்னு சொன்னீங்கன்னா தண்ணியை குறிக்கும், ஒழு செய்யக்கூடிய தண்ணி. ஹதீஸில் வந்து ரெண்டுமே வந்திருக்கு, உது வல் வது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரபு மொழியில் ஒரு எழுத்துடைய ஹரக்கத் மாறினாலும் அர்த்தங்கள் மாறும். நவாக்கித் அப்படின்னா நக்குதுடைய ஜம்மு நவாக்கித். நக்கதா என் குது நக்குதன் பாத், இடது புறமோ அல்லது வலது புறமோ அது கடவுள் பக்கத்தில் வச்சு நாவுடைய நுனியில் உச்சரிக்கணும். பாத் நவாக்கிது அல் உது. உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? முதலாவது விஷயம் பாருங்கள், குல்லுமா ஹரஜ மீன சபீலைன், இரண்டு துவாரங்களிலிருந்து எதெல்லாம் வெளிவருகிறதோ, சவாவன் கான பவுலன் அவ் காயத்தன், அது சிறுநீராக இருந்தாலும் சரி, மலமாக இருந்தாலும் சரி, ரீஹன் அல்லது காற்றாக இருந்தாலும் சரி, மணியன் அல்லது இந்திரியமாக இருந்தாலும் சரி, அவ் மதியன் மதியாக இருந்தாலும் சரி, அவ் வதியன் வதியாக இருந்தாலும் சரி. மதி என்று சொன்னால் என்ன, வதி என்று சொன்னால் என்ன? இந்திரியம்னு நமக்கு தெரிகிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு பேருக்குமே உள்ளது தான். ஆண்களும் பெண்களும் தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் ஆண்களும் பெண்களும் ஜனாபத் குளிப்பை அவர்கள் தூங்கும் பொழுது பெட் அவுட் ஆயிடுச்சு, அவங்களுடைய ஆடையுடைய ஏதாவது ஒரு பகுதியில் ஈரமாக தெரிஞ்சிச்சு அல்லது முடமுடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆண்களுக்கு உள்ள ஒரு அடையாளம். பெண்களுக்கும் அதே போல் தான். நிறைய பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஆண்கள் மட்டும்தான் அப்படி குளிக்கணும், தாம்பத்திய உறவு வைத்து கொண்டால்தான் அவ்வாறு குளிக்கணும் தவறாக நினச்சிக்கிறாங்க. எத்தனையோ பெண்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இது வந்து கவனக்குறைவாக இருக்கிறோம். இப்போ ஆண்களும் சரி பெண்களும் சரி இதில் கொஞ்சம் சரியாக கவனமாக இருக்கணும். மணிக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, குதித்து கொண்டு வரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் வந்து சூரத் தாரிக்கில் சொல்கிறான். அதனால் ததஃபுக்காக இருக்க வேண்டும், அதுதான் மணி இந்திரியம் ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படி குதித்து நிலையில் வராது, அது சாதாரணமாக வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். மதியனா என்ன அப்படின்னு சொன்னால், உடல் வந்து இச்சையாக இருக்க சமயத்தில் வெளியாகக்கூடிய ஒரு பகுதி தான். அப்போ மதிக்கும் மணிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, மணி என்பது குதித்து கொண்டு வெளியே வரக்கூடிய ஒரு இந்திரியம். ஆனால் இந்திரியத்தை போட்டு இருக்காது, அதை விட ரொம்ப மெலியதாக இலகியதாக இருக்கும், அதான் மதிங்கிறது. இது ரெண்டுமே வந்து என்ன செஞ்சிடும், ஒழுவை முறித்து விடும். வதினா என்ன அப்படின்னு சொன்னால், மதியை போன்றது தான், ஆனால் உடம்புடைய ஒரு பலகீனத்தின் காரணமாக சிறுநீரகத்து வெளியாகக்கூடிய வெள்ளையான ஒரு நிறம். கைடு தாலிக்கு வேறு விஷயங்கள் எதாக இருந்தாலும் இந்த இரண்டு வழிகளிலிருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து ஒழுவை முறித்து விடும். மின் இஃப்ராசாத்தின் ஒனஹவிஹி, இஃப்ராசாத்தை போன்றது. இஃப்ராசாத்துனா என்னென்னா, அரபியில் வந்து இஃப்ராசாத்துல் மிஹ்பலியா அப்படிம்பாங்க. மிஹ்பலியா மீம் ஹா தலப்பா கட்டி ஹா மல்ஃபுஃப் பா லாமியா தா மருபுத்தா. இஃப்ராசாத்துல் மிஹ்பலியானா பெண்களுக்கு உரியது. வெள்ளைப்படுதல்னு சொல்கிறோம் இல்லையா, பெண்கள் சில பெண்களுக்கு வந்து பலகீனத்தின் காரணமாக வரும். அதே மாதிரி ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் பிரச்சனைனால விதை பிரச்சனையின் காரணமாக வரும். ஆக இந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ முன் சரி பின்னிலிருந்தும் வரக்கூடிய விஷயங்கள் ஒழுவை முறித்துவிடும். இல்லை கௌலிஹி தஆலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள், அவ் ஜா அஹது மின்கும் மினல் காயிதி, யார் கழிவு இடத்திலிருந்து கழிவறையிலிருந்து யார் வெளிவருகிறார்களோ, தங்களுடைய தேவையை சுய தேவையை பூர்த்தி செய்து வருகிறார்களோ அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடும், ஒழு செய்ய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறான். சூரத்துல் மாயிதால 6வது வசனம். ஒரு ஹதீஸ் அபி ஹுரைரா, இது வந்து நம்ம குர்ஆனில் நம்ம ஆதாரத்தை பார்த்துட்டோம். எப்போதுமே ஆதாரம் என்று குர்ஆனில் பார்ப்போம், ஹதீஸ்லையும் பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ ஹதீஸில் என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், அபூ ஹுரைரா அதிகமாக அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க சொன்னதாக, லா யக்பலுல்லாஹு ஸலாத்த அஹதிக்கும், உங்கள் ஒருவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இதா அஹதஸ ஹத்தா யதவல்லா, அவர் தொடக்காளியாகிவிட்டால் ஒழு செய்யும் வரை அவருடைய தொழுகையால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அஹதஸ, ஹதஸ் அஸ்கர் இருக்குது, அக்பர் இருக்குது, சிறு தொடக்கு இருக்குது, பெருத்தொடக்கு இருக்குது. ஹத்தா யதவல்லா, அவர் ஒழு செய்யும் வரை. முத்தஃபிக் அலைஹி, முத்தஃபிக் வந்து எங்கெல்லாம் வருதோ சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வருகிறது. இரண்டு அறிஞர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். பொதுவாக கண்ணியமானவர்களே,
நாம் மார்க்க கல்வியை படிக்கிறோம். எனவே இதை வந்து ஒரு முகம் சுளிக்கக்கூடிய விஷயமாகவோ அல்லது வந்து ஒரு சங்கடப்படக்கூடிய விஷயமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் வந்து குர்ஆனில் உண்மையை சொல்வதில் அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். அதே மாதிரி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக சொன்னார்கள். சில விஷயம் கேட்க சங்கடமாக இருக்கும் பொழுது பெண்கள் டைரெக்டாக வந்து ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, ரசூலுல்லாஹ்ட்டையும் கேட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால், அவர்களுடைய மனைவிமார்களும் எவ்வாறு அவர்கள் பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள் என்ற சில விஷயங்களை மறைக்க வேண்டிய விஷயத்தை தவிர, பொதுவாக ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி தாம்பத்திய உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் வரை மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், நாம் அதை சங்கடத்திற்குரிய விஷயமாகவோ அல்லது வந்து மார்க்கத்துக்கு புறம்பானதாகவோ அல்லது பாவமோ நினைக்கக்கூடாது. இது எப்போ பாவமாகும்னா, இதை பற்றி தவறான எண்ணங்கள் கொள்வது, ஹராமான வழியில் தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வது, தவறான விஷயங்களை பார்ப்பது, படிப்பது, இதுதான் கூடாது ஒழிய மனிதனுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதனூடாக மார்க்கத்தில் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இங்கே பார்க்கணும், கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், ஃபாயிதத்துல் இஸ்ராஇய்யா, ஒரு போனஸ், ஒரு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அந்நௌமு அந்நாக்கித், தூக்கத்தை முறிக்கக்கூடிய, ஒழுவை முறிக்கக்கூடிய ஒரு தூக்கம். ஹுவ நௌமுல் முஸ்தக்ரிக், அது எந்த அளவுக்கு ஒரு நௌமுன்னு சொன்னால், ரொம்ப ஆழ்ந்தநிலை உறக்கம், அல்லது லா யபகா மஅஹு, அதோடு இருக்காது, இத்ராக்கு அலா ஐ ஹையத்தின் கான், எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி அதில் வந்து இத்ராக் இருக்காது. இத்ராக்குன்னு சொன்னால் ஒரு சுயநிலைவு இருக்காது. அம்மா நௌமுல் யசீர், லேசாக தூங்குறது இருக்கு, ஃபைன்னஹு லா யன்குதுல் உது, அது ஒன்று உழவு உரிக்காது. உதாரணமாக ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, ஆழ்நிலை தூக்கம்னா அவர் லைட்டு தள்ளி விட்டோன்னா விழுந்துருவார் கீழே. விழுந்தால் அவர் வந்து எப்படி இருந்துச்சு உட்காருவார். ஆனால் லேசாக தூங்குற லைட்டை தட்டி விட்டாலும் முடிச்சுக்கிடுவார். லேசாக தூங்குறது, உதாரணமாக நாம் தொழுகைக்கான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்கள், இமாம் வர வரைக்கும், அல்லது வந்து பெண்களாக இருக்கிறவங்க வக்து வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், முழிச்சிருந்து தொழுதுட்டு நம்ம படுப்போம்னு நினச்சிருக்கிறோம். நேரம் வந்தோன்னு தொழுவோன்ட்டு முன்னாடியே முன்சில் தொழு உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், லைட்டு தூக்கு வருது அப்படின்னு சொன்னால், அதனால் என்ன முடியாது, நம்முடைய ஒழு முடியாது. மாறாக ஆழ்ந்த நிலை உறக்கம் இருக்கிறது, அது முறித்துவிடும். ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال كان اصحاب رسول الله صلى الله عليه وسلم, நபி அவருடைய தோழர்கள் ஆயிருந்தார்கள், ينتظرون العشاء الآخرة, இறுதியாக தொழ வைக்கப்படக்கூடிய இந்த இஷா தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹத்தா தஹ்ஃபுக ரூஸுஹும், அவனுடைய தலைகள் அப்படி ஹிஃப்கான் ஆகும், கொஞ்சம் ஆடி டம்முன்னு அப்படி தூங்கி அப்படி எந்திரிப்போமா இல்லையா, அப்படி ஒரு உழுக்குவோமா இல்லையா தூக்கத்தில், அப்படி சும்மா யுசல்லூன, அவங்க ஒழு செய்யலை, அப்படியே தொழுவாங்க, ஒலாயத்தை வந்தவன் ஒழு செய்யாமலே. அப்போ இது ஹிஃப்கான் தப்பு கிடையாது. அதாவது ஃபிக்ஹுல் லுகா அப்படிங்கிற சப்ஜெக்டில் மொழியியல் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது தூக்கத்திற்கு 11 நிலைமைகள் இருக்குது. தூக்கத்துடைய ஆரம்ப நிலை நாஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்படி லைட்டாக. ஆமாம், அதுக்கடுத்து சினத்து, சிறு தூக்கம். அதான் அல்லாஹ்வுக்கு வந்து சினத்தும் கிடையாது, நோமும் கிடையாதுன்னு ஆயத்துக்கு சொல்கிறோமா இல்லைங்களா. அதுக்கடுத்து அப்படியே படித்திரங்கள் இருக்குது, அதிலேயே கரா இருக்குது, அப்புறம் வந்து ரொம்ப ஆழ்ந்தநிலை தூக்கம் இருக்குது, சுபாத் இருக்குது. இப்படி வந்து இன்ஷா அல்லாஹ் வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து அந்த லுகால் அரபியா படிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். தூக்கத்துடைய அந்த நிலைகள் எத்தனை இருக்குது அரபியில் அப்படின்ட்டு முடிஞ்சால் அவருடைய லிஸ்ட்டை கூட இன்ஷா அல்லாஹ் நான் தரிசில் அனுப்பி வைக்கிறேன். ஹைர், என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இஸ்லாத்தில் பாருங்கள், குறிப்பாக அரபு மொழியுடைய ஒரு சிறப்பம்சம், ஒரு சின்ன விஷயத்தை சொல்வதற்கு தெளிவாக ஒரு அக்யூரேட்டாக தகீக்காக சொல்ல முடியும். அதுதான் அரபு மொழியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற தன்மை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான ஒரு மொழியில் நாம் இந்த திருக்குர்ஆனை இறக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறான். தொடர்ந்து பாருங்கள், இது வந்து அபுதாபில் வந்திருக்குது. சஹாஹுல் அல்பானி, ஷேக் நாசுதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நபி மொழியை அங்கீகாரமிக்க சரியான நபி மொழின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்துடைய தனி சிறப்பே உங்களுக்கு எல்லாமே ஆதாரமாக தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி விளக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கிருந்து அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, அவருடைய நிலை என்ன, தரஜத்துல் ஹதீஸ், தஹ்ரீஜ் என்ன, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான புத்தகத்தை நம்ம கவனம் கொடுத்து படிக்கணும். அடுத்து இரண்டாவது விஷயம் பாருங்கள், ஒழு முறியக்கூடிய விஷயம், ஜவாலுல் அல் அக்ல், அறிவு புத்தி பேதலிச்சு போகிறது. அவ் தகத்தியத்து சுக்ரின், சுக்ர் அப்படின்னு சொன்னால் இன்டாக்சிகேஷன், போதையின் காரணமாக அப்படி மங்குறது. அவ் இகுமா அல்லது மயக்கம், அவ் நௌமின் அல்லது தூக்கம், அவ் ஜுனூன் அல்லது பைத்தியம், இது போன்ற விஷயங்கள்னால என்ன ஆகும், நமக்கு வந்து ஒழு முறியும் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஹதீஸ் சஃபான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் வந்து
வருகிறது. திருமதியில் ஷேக் நாசர் அல்பானி இது ஹசன் அப்படிங்கிறாங்க. ஹசன்றது சஹீ என்ற அங்கீகாரம் பெற்ற நபிமொழிக்கு அடுத்த ஒரு கேட்டகரி, அதுவும் வந்து அங்கீகாரமானது தான். அதுக்கு அடுத்து போயிடக்கூடாது, அது ஐஃப் ஆயிரும், பலகீனமாயிரும். கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களாக இருந்தார்கள், யமுருன்னா எங்களுக்கு ஏவக்கூடியவர்களாக, இதா குன்னா சஃபரன் நாங்கள் வந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுக்கு கட்டளையிடுவாங்க, அல்லா நன்சியா ஹிஃபாஃபனா, ஹிஃபாஃபனா ஹுஃப், என்னோடய ஹுஃபுகளை கலட்டாமல் இருக்க சொல்லி. ஹுஃப்னு சொன்னால் இப்போ பாலைவனங்கள் அதே மாதிரி வடநாடுகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பனி பிரதேசங்கள்லாம் நம்ம வந்து அடிக்கடி ஒழு செய்ய முடியாது. அப்போது செஞ்ச ஒழுவை நம்ம பாதுகாத்து இருக்கணும். அப்படியே ஒழு செய்யும்போது கால்களை தண்ணி ஊற்றும்போது ரொம்ப பயங்கரமாக அப்படியே ஃப்ரோஸ் ஆகிரும். கால் தானே உடம்புடைய நரம்புகள் எல்லாமே போகுது, அதனால் பல நோய்கள் வரும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். பாருங்கள், இஸ்லாம் வந்து மனுஷனுக்கு வந்து கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் அவனுக்கு வந்து இலகுவையும் தருகிறது. அதுதான் வந்து இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயம். இப்போ ஒரு சட்டம் இருக்குது, என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் அல் மஷக்கத்து தஜ்லிபு அத் தைசீர் அப்படிம்பாங்க. அல் மஷக்கத்து தஜ்லிபு அத் தைசீர். இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிறோன்னு மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, கடினங்கள் இலகுவை இழுத்து கொண்டு வருகிறன. மஷக்கத்துனா கடினங்கள், ஜல்புனா இழுக்கிறது, தைசீர்னா இலகுவை. அப்போ காலை வந்து கழுவுறது கஷ்டமாக இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்போ நீங்கள் வந்து ஹுஃப் அணிஞ்சிக்கிங்க. ஹுஃப்னு சொன்னால் தோளாலான மோசா, உருதுல மோசான்னு சொல்லுவாங்க. தோளாலான ஒரு சாக்ஸ் மாதிரி மேலே வரைக்கும் இருக்கும், ஜிப் போட்டுக்கிறலாம். இப்போ தாருல் தேவ்பந்தோ நதுவத்துல் உலமாவோ வடநாட்டில் தாருல் இல்முல் ஹதீஸ்க்காக, தௌரத்துல் ஹதீஸ்க்காக மேல் படிப்பு படிக்கிறதுக்கு மௌலவி கோர்ஸ் முடிச்சுட்டு போவாங்க. இப்போ நாங்கள்லாம் அங்கே படிக்கும்போது கடுமையான குளிராக இருக்கும். கொஞ்சம் அப்படி கையை திறந்துட்டோம் உடம்புல, அல்லது ஏதாவது ஒரு பகுதியை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பிளட் வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கடுமையாக இருக்கும். குளிர்காலம் 6 மாதம், வெயில் காலம் அதுக்கு மேலே மோசமாக இருக்கும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் கல்வியை படித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இங்கே வந்து அதுக்கு அக்கறை இல்லாமல் இருக்குது தமிழகத்தில். காரணம் என்ன, இங்கே வந்து சொகுசை நம்ம படிக்கிறோம் கொள்கிறோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட முன்னோர்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டாங்க மார்க்கத்தில். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த ஹுஃப் இருக்கா இல்லையா, அந்த தோலாலான அந்த ஒரு சாக்ஸ் மாதிரி உள்ளது, அதை அணியும் பொழுது சுத்தமாக ஒழு செஞ்சுட்டு அணியணும். அப்படி அணிச்சிட்டோம்னா அதில் மேலே மசம் செஞ்சுக்கலாம், கால் கழுவு தேவையில்லை. இப்போ இந்த ஹுஃபை பற்றி தான் சொல்கிறாங்க, எங்களுடைய ஹுஃப்களை கலட்ட தேவையில்லை. 3 நாட்கள் அனுமதி. யாருக்கு? முசாஃபிருக்கு, பயணத்தில் உள்ளவருக்கு. உள்ளூரில் இருக்காருன்னு சொன்னால் 1 நாள். காலை ஃபஜ்ரில் செஞ்சோம்னா இஷா வரைக்கும் எல்லாம் மசாஜ் செஞ்சுக்கிறலாம். மற்றபடி உடம்புல உள்ள எல்லா பகுதியுமே நம்ம ஒழு செஞ்சுக்கிறணும். காலை மட்டும் அப்படி 3 விரலால் மேலே தடவிக்கிட்டால் போதும், அடியில் இல்லை, மேலே. இதை பற்றி அலிகுல்தான் சொல்லும்போது சொன்னாங்க, இஸ்லாம் வந்து அறிவை மட்டும் சார்ந்திருப்பதாக இருந்தால் ஒருத்தருக்கு வந்து ஹுஃபுக்கு கீழே தானே மசாஜ் செய்யணும், ஏன் மேலே செய்யணும் அப்படின்னா இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி கேட்கணும். அப்போ இஸ்லாம் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்டதல்ல. ஆனால் அறிவு என்பது இஸ்லாத்தை நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அறிவு என்பது இஸ்லாத்தை விளங்கக்கூடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு வழிமுறை தான் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் நோட்டபிள் பாயிண்ட்டு நினைவு வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்கள், இல்லா மின் ஜனாபத்தின். அப்போ எப்போ கலட்டணும் அந்த ஹுஃபா அப்படின்னு சொன்னால், ஜனாபத் குளிப்பு ஏற்பட்டுருச்சு ஒருத்தருக்கு, குளிக்க வேண்டிய ஒரு சூழல், அப்போனா அதை கழட்டிட்டு குளிக்கணுமே தவிர ஒழு செய்வதற்கு கழட்ட தேவையில்லை. லாக்கி மின் காயத்தின் ஓ பவுலின் ஓ நோமின். ஆனால் டாய்லெட் போகிறதுக்கு அல்லது சிறுநீர் கழிக்கிறதுக்கு அல்லது தூங்குறதுக்காக ஒரு மனுஷன் அதை கலட்ட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இது திரும்பிதில் வருது. ஓகே. ஜவாலுல் அக்கல் பிசுக்ரி, போதையின் காரணமாக புத்தி மங்குதல் என்பது, இகுமா மயக்கம் ஏற்படுது, ஒரு ஜுனூன் பைத்தியமாகிறது, ஒனஹவி இதே போன்ற விஷயங்கள்லாம் அவ்வளவு மின்னோம், அது தூக்கத்தை விட ரொம்பவும் சிறந்ததாக இந்த இடத்துல கருதப்படக்கூடிய ஒன்று. அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே ஒழுவை முறிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 3வது விஷயம், ஒழுவை முறிக்கக்கூடிய 3வது விஷயம், மஸ்ஸு ஃபர்ஜுல் ஆதமி பிலா ஹாயிலின். ஹாயில் அப்படின்னா திரை. திரை இல்லாமல் ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொடுவது. இந்த ஹதீஸ் புஸ்ரா பின் சஃப்வான் அதுதானுடைய ஒரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கால மன் மஸ்ஸ தக்கரஹு ஃபல்யத்தவல்லா, யார் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பிடிப்பாரோ தொடுவாரோ அவர் ஒழு செய்து கொள்ளட்டும். ரவாவுல் ஹம்சா, 5 ஹதீஸ் கலை வல்லுநர்களும் இதை கூறியிருக்கிறார்கள். சஹவுல் அல்பானி, ஷேக் நாசர் அல்பானி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 6 கிரந்தங்கள் இருக்குது இல்லைங்களா, சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அதே போல் வந்து திருமிதி, அபுதாவுத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், இது போன்ற இந்த 6 கிரந்தங்கள் 5 கிரந்தங்களில் இந்த செய்தி வருது அப்படிங்கிறாங்க. உம்மி ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி அவங்க சொன்னதாக உம்மு ஹபீபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் மஸ்ஸ ஃபர்ஜஹு ஃபலைத்தவல். மேலே தக்கர்னு வந்து இருக்குது, இது மேலே வந்து ஆமாம் தக்கர்னு வந்து இருக்குது. தக்கர் என்பது ஆண்களுக்குரிய ஆண்குறி, ஃபர்ஜ் என்பது பெண்களுக்குரிய பெண்குறி. இருந்தாலும் ஃபர்ஜுன்னு வர்றது வந்து ஆண்கள் பெண்கிட்டையும் குறிக்கும்னு சொல்லியும் வருது. ஆக ஆணோ பெண்ணோ எந்த திரையும் இல்லாமல் டைரெக்டாக தொட்டாங்கன்னா அது ஒழு முறிஞ்சிரும். ரவாஹ் இப்னு மாஜா
சஹுல் அல்பானி இப்னு மாஜாவில் வந்து ஹதீஸ் வருது. ஷேக் நாசிர் அல்பானி சஹீன்னு சொல்கிறாங்க. அவள் கலிமத்துல் ஃபர்ஜ் என்பது இருக்குது. தஷ்முரு உதுவர் ரஜிலி ஒல் மர்ஆ, ஆணுடைய உறுப்பையும் பெண்ணுடைய உறுப்பையும் அது குறிக்கும். குபுலன் கான உதுபரன், முன்னுள்ள பகுதியாக இருந்தாலும் சரி பின்னுள்ள பகுதியாக இருந்தாலும் சரி. மஸ்ஸுல் ஹிஸ்யத்தைனி வல் இல்லியத்தைனி ஃபலா என்குதுல் உது, ஆனால் ஹிஸ்யத்தைனியை தொடுவதனாலோ இல்லியத்தைனியை தொடுவதனாலோ ஒழு முடியாது. ஹிஸ்யத்தைனி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இரு விதைப்பைகள் அது தொடுவதனாலோ, அல்லது ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பின் பகுதியில் உள்ள 2 பகுதிகள், அவருடைய பிற்பகுதி பெட்டக்ஸ் சொல்கிறோமா இல்லையா, அந்த பகுதிகள், இது தொடர்னால என்ன செய்யாதுங்க, ஒழு முடியாது. நமக்கு மார்க்கம் எதை சொல்லியிருக்கோ அதை கொண்டு தான் ஒழு முறியும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். 4வது விஷயம் பார்த்திங்கன்னா அக்லு லஹ்மில் இபில், ஒட்டகத்துடைய கறியை மாமிசத்தை உண்பதனால் ஒழு முறிஞ்சிரும். அப்போ ஆடு கோழி மாடெல்லாம் சாப்பிட்டா என்ன அப்படின்னா அதை பற்றி நம்ம கீழே ஹதீஸில் படிப்போம் பாருங்கள். லிமா ரவாஹு முஸ்லிம் அண்ட் ஜாபிரின் இப்னு சமுரா, ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அறிவிப்பதாக இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறாங்க. அன்ன ரஜுலன் சார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டார்கள், அத்தவல்லஉ மின் லுஹூமில் கனம், ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டதன் காரணம் ஒழு செய்யணுமான்னு கேட்குறாங்க. கால இன் ஷித்த ஃபத்தவல்லா, நீ நாடுனா ஒழு செஞ்சுக்கோங்கிறாங்க. ஆனால் ஒழு செய்யணும் அவசியம் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஷித்த ஃபலா தத்தவல்லா, நாடுனா ஒழு செய்ய தேவையில்லை. கால அத்தவல்லா மின் லுஹூமில் இபில், ஒட்டகத்துடைய இறைச்சியை சாப்பிட்டால் ஒழு செய்யணுமான்னு கேட்குறாங்க. கால நாம் தவல்லா மின் லுஹூமில் இபில், ஆனால் ஒட்டகத்துடைய கறியை நீ சாப்பிட்டால் ஒழு செஞ்சாகணுங்கிறாங்க. கால அவ் சல்லிஃபி மராபிதுல் கனம், ஆடுகள் மேயக்கூடிய ஆடுகள் கட்டி போட்டுருக்கூடிய அந்த தொழுவத்தில் ஆடு மந்தையில் நாம் தொழுவலாமான்னு கேட்குறாங்க. கால நாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கால அவ் சல்லிஃபி மபாரிக்கில் இபில், ஆனால் ஒட்டகம் கட்டி போட்டுக்கூடிய தொழுவத்தில் நாங்கள் தொழுவலாம்னு கேட்கும்போது லா இல்லைங்கிறாங்க. அப்போ ஒட்டகத்துடைய அந்த கறிக்கும் அந்த மூத்திரத்துக்கும் அந்த இதுக்கும் ஆட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நஜிசானதுன்றதுனால தான் அது இபிலுடைய அந்த இறைச்சி வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், சாப்பிட்டா ஒழு முறிஞ்சிருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். சில அறிஞர்கள் முடியாதுங்கிறாங்க ஹனஃபி மதுஹபில், மற்ற அறிஞர்கள். அதனால் ஹதீஸில் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக இங்கே புரிஞ்சுக்கிறணும். ஒன்று இருக்குது இஜ்திஹாத், இன்னொன்று இருக்குது நஸ்ஸு ஷரஇ. குர்ஆன் சுன்னாவில் எப்பொழுது ஆதாரம் தெளிவில்லையோ அப்போ தான் இஜ்மாவுக்கு கியாஸுக்கு நம்ம போவோம். இந்த 4 விஷயங்கள் தான் ஃபிக்குடைய மார்க்க சட்டத்தை இயற்றுவதற்கு ஃபுக்கஹாக்கள், மார்க்க விற்பனர்கள், மார்க்க அறிஞரிடத்தில் ஆதாரங்களாக கருதப்படக்கூடியது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஆதே நீங்கள் அங்கே போகிறீங்க, அங்கே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளை குர்ஆன் சுன்னாவில் பெறவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அஜ்தஹிதுங்கிறாங்க, நான் ஆய்வு செய்வேன், இஜ்திஹாத் செய்வேங்கிறாங்க. எனவே அதை வச்சு தான் 4 மதுஹபுடைய ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலியுடைய இமாம்கள் இஜ்திஹாத் செய்து தான் தங்களுடைய மதுஹபுடைய கருத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவருடைய மாணவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் ஹனஃபி கிதாப் எப்படி ஹிதாயா இருக்கோ, ஷாஃபி கிதாப் யான தாலிபின் மஜ்மு இருக்கோ, அதே போல் மற்ற மதுஹபுகளில் உள்ள புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இஜ்திஹாத். அப்போ இஜ்திஹாதும் குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான சட்டங்களும் முரண்படும் பொழுது என்ன செய்வது அப்படின்னா, இஜ்திஹாதை விட்டுட்டு டைரெக்டாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய ஆதாரத்தை டைரெக்டாக எடுக்கணும். இதான் வந்து இதா சஹல் ஹதீஸு மதுஹபி என்று நமது ஃபுகஹாக்கள், நமது 4 மதுஹபுடைய இமாம்களும் சொன்னாங்க. குறிப்பாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை இது வந்து ஹனஃபி மதுஹபுடைய துருல் முக்தார், ரத்துல் முஹ்தார் என்ற புத்தகத்தை எழுதிய இமாம் ஹஸ்கஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹனஃபி மதுஹபில் இப்படி இருக்குது, என்னது, இதா சஹல் ஹதீஸு ஹாதா மதுஹபி, எந்த ஹதீஸ் ஆதாரமிக்கதாக இருக்குமோ அதுதான் எனது வழிமுறை மதுஹபாகும் என்று சொல்கிறாங்க. எனவே இன்றைக்கி மதுஹபுகள் பேரில் ரொம்ப பிடிவாதங்கள் இருக்குது. உதாரணமாக ஃபஜ்ர் தொழுகைக்கு எடுத்துக்கிடுவோம். ஃபஜ்ர் தொழுகையில் முன் சுன்னத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, சஃபர்லையும் ஹதர்லையும் தொழுதுருக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் ஹனஃபியாக்கள்கிட்ட ஒரு சட்டம் இருக்குது, என்னென்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஆண்கள் போகிறாங்க, இக்காமத் சொல்லப்பட்டு இமாம் ஜமாத் நடக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் 2 ரக்காயத்தை சொல்லுது தான் போகணுங்கிறது ஹனஃபி மதுஹபுடைய ஒரு சட்டம். ஆனால் ஷாஃபியோ ஹம்பலியோ மாலிக்கி மதுஹபுலிலோ அவ்வாறு இல்லை. ஏன்னா தெளிவாக இருக்குது, லா ஸலாத்த இதா உகீமத், இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் எந்த தொழுகையும் கிடையாது. அப்போ இங்கே வந்து இஜ்திஹாதும் ஹதீஸும் மோதுது, அப்படி தானே? அப்போ இஜ்திஹாதை விட்டுற வேண்டியதான். இல்லை நான் ஹனஃபியாக இருக்கிறேன்னே, நான் எப்படி செய்யலாம்னா ஹனஃபி மதுஹபு ஷாஃபி மதங்கிறது மதம் கிடையாது, இதெல்லாம் வழிமுறைகள் தான். எனவே இந்த வழிமுறைகளில் நமக்கு தீனை அடைவதற்கு ஒரு பாதைகளாக எடுத்துக்கணுமே தவிர இதை என்ன செஞ்சிடக்கூடாது, மதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, யாருக்கு வந்து ஹதீஸ்னா என்ன, குரான்னா என்ன,
மார்க்க சட்டங்கள்னு தெரியாது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தமாக ஒரு மதுஹபை பின்பற்றி தான் ஆகணும், வாஜிபுங்கிறாங்க இமாம் ஷேக் சாலி உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஆனால் துல்லாபுல் உம்லாகிய நாம் ஹதீஸ் எது, குரான் எது, அதில் குறிப்பாக சையான ஹதீஸ் எது, தைஃபான ஹதீஸ் எது அப்படின்னு எழுதியிருக்கும்ல, அதையாவது நம்ம அரபியில் தெரிஞ்சிக்க முடியும்னா தாராளமாக நம்ம ஆய்வு செஞ்சு ஆதாரங்களை பின்பற்றணும். நம்ம எந்த ஒரு மதுஹபை பின்பற்றினாலும் வேறு ஒரு மதுஹபில் ஆதாரம் இருக்குன்னு தாராளமாக எடுத்துக்கிறலாம். ஆனால் என்ன ஷர்த்து வைக்கிறாங்க, ஒரு நம்முடைய மன இச்சைக்காண்டி பின்பற்றுறது அல்லது இன்னொரு மதுஹபில் நல்ல ஒரு சலுகை தராங்களேன்னு போய் பின்பற்றக்கூடாது, ஆதாரத்துக்காக நம்ம பின்பற்றலாம் அப்படின்ற கருத்தை இங்கே முன் வச்சு நம்ம இங்கே சொல்ல விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏனைய மதுஹபுகளில் ஒட்டகக்கறி சாப்பிட்டா அவ்வளோ முடியாதுன்னு இருக்கும்போது ஏன் அப்படி கருத்து வருது அப்படின்னா, மற்ற இமாம்களுடைய கருத்து ஒரு இஜ்திஹாத். இங்கே ஹதீஸ் தெளிவாக வந்துருச்சுனால அந்த இஜ்திஹாதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? இது சம்மந்தமாக உங்களுக்கு கூடுதலாக புரியலன்னா என்னை தனியாக தொடர்பு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அஷக்கு ஃபி தஹாரதி, தஹாரத்தில் நம்ம சுத்தம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எதன் அடிப்படையில் எடுத்துக்கிறது, ஒழு செஞ்சோமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகம் மனுஷனுக்கு வர்றது இயல்பு. ஆனால் அது சில பேர்த்துக்கு நோயாக இருக்கும். அது பேர் வசுவசான்னு சொல்லுவாங்க. ரொம்ப மோசமானது, அது வளர்த்துக்கக்கூடாது. வசுவசா வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நஜிஸான விஷயங்கள், அதாவது அசுத்தமான சிந்தனைகளை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, அசுத்தமான இடங்கள் அதிகமாக இருக்கிறது, பாவங்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது. இது போன்று இருக்கும்போது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியில் அதிகமாகி நம்ம அதில் பலியாயிடுவோம். அதனால தான் சும்மா இருக்கும்போது மற்ற நேரங்கள் நம்ம அதிகமாக திக்ர் செய்யணும், அல்லாவுடைய சிந்தனைகள் இருக்கணும். எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தனையை கொடுக்கட்டும். அப்போ ஒரு மனுஷன் வசுவசான்ற நோய் வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டம். சந்தேகம் கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, பிள்ளைகள் மீது அல்லது நண்பர்கள் மீது தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். அதனால் எப்போதுமே ஒருத்தர் முழுசாக நம்பிடுறதும் தப்பு, அடுத்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறதும் தப்பு. புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் நடுத்தரமாக. இப்போ இதில் ஷக்கு வர்றது இயல்பு தான், சந்தேகம். ஆனால் அது வசுவசா பெறக்கூடாது. அதனால தான் குலு பிரபின்னாஸ் அதுமாதிரி சுட்டு ஃபலக்லலாம் பார்க்கும்போது குலு பிரபின்னாஸ் மலிக்கின்னாஸ் லா என்னாஸ் மின் ஷர்ல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், ஹன்னாஸ் என்ற ஷைத்தான் வசுவசா ஏற்படுத்துகிறாங்களே அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி யாருக்கு அதிகமாக வசுவசா இருக்குமோ இந்த சூறாவை அதிகமாக ஓதிக்கிறணும். குறிப்பாக ஜன தொழுகை பின்னாடி ஓதணும், தூங்கும்போது ஓதணும், எப்போல்லாம் வசுவசா வருதோ ஓதணும். ஹயர். இப்போ வசுவசா பற்றி நம்ம ஏன் இங்கே சொன்னோம்னா, இந்த ஷக்குக்கு தொடர்பு இருக்கனால நம்ம சொல்கிறோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஷக்கு ஃபி தஹாரத்தி மன் தயக்கன தஹாரத்தை, யார் ஒருவர் தான் சுத்தமாகத்தான் இருக்கிற ஒழு முறியலன்னு சொல்லி உறுதியாக நினைக்கிறாரோ, தயக்கனா உறுதியாக நினைத்து கொண்டார், யக்கீனாக எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், வஷக்க ஃபில் ஹதசி, ஒழு முறிஞ்சிச்சுங்கிறதுல கொஞ்சம் ஷக்கு இருக்குது, சந்தேகம் இருக்குது. ஆனால் அவர் ஒழு முறியாமல் தான் இருக்கேன் அப்படின்றது அதிகமான ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, ஹொக்கிம அவருக்கு ஹொக்குமிடப்படும் பி பகாயிஹி அல தஹாரத்தை, சுத்தமாக இருப்பது என்பதில் ஹொக்குமிடப்படும். ஒலா இபரத்த பிஷக்கி, அங்கே அவர் சந்தேகப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இல்லை அன்ன தஹாரத்தை ஃபீஹி யகீனுன், என்ன ஒரு மனிதனுக்கு நான் ஒழு முறியாமல் இருக்கிறேன் என்ற எண்ணம் வரும் பொழுது அவன் உறுதியாக இருக்கிறான் என்று அர்த்தம். வலா யுன்கல் அன்ஹா இல்லா பி யகீன், எனவே அவருக்கு யகீனோடு முழுமையான நம்பிக்கையோடு அவர் அந்த சுத்தமாக இருக்கும் ஒரு சூழலை அவர் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒழு செஞ்சு முறிஞ்சிருச்சா ஒழுவோடு இருக்கிறான்னு தெரியல, சந்தேகம் வந்துருச்சுன்னா பார்க்கணும். சந்தேகம் அதிகமாக இருக்கா அல்லது சிந்தனை தெளிவு அதிகமாக இருக்கா, நான் ஒழுவோடு தான் இருக்கிறேன்றது அதிகமாக இருக்கான்னு நம்ம கேட்கணும். ஒழுவோடு தான் இருக்கிறேன்னு சொல்லி அதிகமான ஒரு எண்ணம் வரும் பொழுது அதை எடுத்துக்கிறணும். உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு ஒழு முறிஞ்சு இருந்தாலும் ஆனால் அவனுக்கு சரியாக தெரியலை, ஆனால் ஒழு முறிஞ்சிருச்சுன்னு ஷோராக தெரியும் போது அப்போ கண்டிப்பாக திரும்பி ஒழு செஞ்சிடணும். இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அடுத்த ரெண்டாவது விஷயம் பாருங்கள். மன் தயக்கனல் ஹதஸ வஷக்க ஃபி தஹாரத்தி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட், முன்னாடி சொன்னதுக்கு ஆப்போசிட். ஒருத்தருக்கு ஹதஸ் ஏற்பட்டுருச்சு, தொடக்கம் ஏற்பட்டுருச்சு, காற்று பிரிஞ்சிருச்சு, அல்லது ஒழு முறிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டுருச்சு. அப்போ உறுதியாக அவருக்கு தெரியுது, ஆனால் ஷக்க ஃபி தஹாரா, அவர் பரிசுத்தமாக ஒழுவோடு இருக்கிறார்ன்ற விஷயத்தில் சந்தேகம் வந்துருச்சுன்னா, புனிய அலல் யகீனி, அவருடைய நம்பிக்கை உறுதியின் மீது தான் அது முடிவெடுக்கப்படும். ஒஹு அல் ஹதஸ், அப்போ அவருக்கு அவர் ஹதஸில் தான் தொடக்கில் தான் இருக்கிறார், ஒழு செஞ்சாகணும் அப்படிங்கிறதுல ஒரு சட்டம் இயற்றப்படும். ஒலா ஐபரத்த பிஷக், இங்கே சந்தேகமாக இருக்குன்றதெல்லாம் கணக்கெடுக்கப்படாது. இல்லை அண்ணல் ஹதஸ் ஃபீஹி யகீனுன், ஏன்னா இங்கே ஹதஸ் இருக்கே அது யகீன் ஆயிடுச்சு, ஒழு இல்லைங்கிறது யகீன் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. வலா யுக்பலு வலா யுன்கலு அன்ஹு இல்லா பி யகீன், எனவே அவருக்கு எந்த ஒரு உறுதி எடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் இங்கு சட்டமாக ஏற்றப்படும். ஒ தலீலு ஹாதல் அஸ்ருல் அதீம், இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா அந்த சட்டம், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா, அப்பாத் இப்னு தமீம் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி, அன் அம்மிஹி தன்னுடைய
சிறி தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், கால ஷுக்கி இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருத்தர் ஷிகாயத் செய்தார், புகார் செய்கிறார், முறையிடுறார். அர்ரஜுலு யுஹய்யிரு இலைஹி அன்னஹு யஜிது அஷ்ஷைய ஃபி ஸலாத்தி, தொழுகையில் தனக்கு ஏதோ ஒன்று நிகழ்கிற மாதிரி ஒருத்தருக்கு கற்பனை வருது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்? தொழுகையை முறிச்சிடணுமா அல்லது ஒழு செஞ்சுட்டு வரணுமா? என்ன செய்யணும்? தனக்கு காற்று பறிச்ச மாதிரி தெரியுது. ஷைத்தான் இப்படிலாம் வந்து ஊசலாட்டத்தை போடுவான். அப்போ நம்ம வந்து உறுதியான ஈமானோடு இறை அச்சத்தோடு இருந்தோம்னு சொன்னால் இது மாதிரி எண்ணங்கள் வராது. லா என்சரிஃபு ஹத்தா யஸ்மா சவுத்தன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், சத்தம் தெளிவாக கேட்கும் வரை அவர் தொழுகையை விடக்கூடாது, திரும்பக்கூடாது. அவு எஜித ரீஹன், அல்லது வாட வரணும். ஒன்று சத்தம் வரணும் அல்லது வாட வரணும். சும்மா நம்மளாம் வந்து அவர் அசம்ஷனாக ஒழு பிரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்ச உடனே நம்ம தொழுகையை விட்டுற முடியாது ஒழு செய்கிறதுக்காண்டி. முத்தஃபிக் இது சஹீஹ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஆதாரமான ஒரு நபி மொழியாக இருக்கிறது. இன்னொரு நபி மொழி இருக்குது பாருங்கள், ஹதீஸ் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஹதீஸ் நரசம் சொன்னதாக, இதா வஜத அஹதுக்கும் ஃபி பத்னிஹி ஷையன், உங்களுடைய வயிற்றிலே யாருக்காவது ஒரு விஷயம் ஏதோ உணர்றீங்க, ஒரு கடமுடான்னு சவுண்டு வர்ற மாதிரி, அல்லது ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு தொழுகையில், அஷ்கல் அலேஹி, அவருக்கு வந்து குழம்பி போயிடுச்சு. அஷ்கல் அலேஹின்னா அவருக்கு இஷ்கல் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து கேள்வி வந்துருச்சு, குழப்பம் வந்துருச்சு. அஹ்ரஜ மின்ஹு ஷையுன் அம்லா, அவர் வந்து காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையான்னு அவருக்கு சந்தேகமாயிடுச்சுன்னா, ஃபலா யஹ்ருஜு மினல் மஸ்ஜித், மஸ்ஜித் வந்து வெளியாக வேண்டாம். ஹத்தா யஸ்மா சவுத்தன் அவு எஜுத ரீஹன், சத்தத்தையோ அல்லது வாடையோ நாற்றத்தையோ அவர் கேட்க வேண்டும் அல்லது நுகர வேண்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு எளிதாக இருக்குது. அப்போ மார்க்க கல்வியோடு ஒரு அமல் செய்வதற்கும் மார்க்க கல்வி இல்லாமல் அமல் செய்வதற்கும் வித்தியாசம். அதுதான் குர்ஆன் நல்லா சொல்கிறான், மார்க்க கல்வி படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாக முடியுமா? இப்போ சில பேர் நினைக்கிறோம் நம்ம வந்து அந்த குடும்பம் இந்த குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுலாம் நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து சும்மா பொய். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மூலியமாக வந்த வாரிசுகள் தான். அவங்களுமே கொஞ்சம் காலமாக அவங்க கொஞ்சமாக வேறு அரபுகளில் உள்ள கோத்திரங்களை திருமணம் செய்து அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரத்தம் பந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து குறைஞ்சிட்டே போயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல 2 பேர் அஹ்லுல் பைத்துன்னு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியான ஒரு ஹான்தான், அவனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வைத்து கொண்டு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பிதஅத்தான அனாச்சாரமான விஷயங்கள் செய்கிறது மார்க்கம் அனுமதி இல்லை. இப்படி தான் ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோட பெயரை வைத்துக்கொண்டு பலவிதமான பிதஅத்திலும் அனாச்சாரமும் செய்கிறாங்க. எனவே நமக்கு வந்து இறையச்சத்தை வைத்து தான் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான் வழிய அவன் இந்த ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் என்ற எந்த விதமான இனத்தை சார்ந்தவன், அவன் வெள்ளையானவன், அவன் வந்து கருப்பானவன், அவன் குட்டையானவன் நெட்டையானவன், அவன் பணம் உள்ளவன் பணம் இல்லை என்ற எந்த வேறுபாடும் அல்லாட்ட கிடையாது. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உள்ளத்தை தான். எனவே உள்ளத்தில் நம்ம இறையச்சத்தோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இல்லையா. அல்லாஹ் உருவத்தை பார்ப்பதில் என்ற நபிகள் நம்ம இங்கே பார்க்கணும். அடுத்து நஷாத்துன், வளமையை போல் ஆக்டிவிட்டீஸ் வந்துருச்சு. இந்த கேள்விக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லணும். மா ஹக்குமுல் உதூஇ ம திக்ரி தலீலிஹி, ஒழுவுடைய சட்டம் என்ன, அவருடைய ஆதாரம் என்ன. இரண்டாவது ஐயின் அஷரத் அவள் ஃபரத அவள் முஸ்தஹப்ப ஃபீமா யஅதி, பின்வரக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் வந்து கண்டிஷன் நிபந்தனை, எதெல்லாம் வந்து கடமை, எதெல்லாம் உபரி ரீதியான விருப்பத்தக்க முஸ்தஹப்பானது அப்படின்றத நீங்கள் பிரித்து சொல்லுங்கள். தஸ்மீத்துந்தில் வந்து ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்கிறதா, அல்லது நியத்தா, ரசூல் எதேனி எல் மெர்ஃபக்கைன், கொடங்கை வரை கையை கழுவுறதா, தயாமுனு மின் ஃபி ரசுல் ஆபா, அல்லது ஒழுவை செய்யும் பொழுது உறுப்புகளை கழுவும் பொழுது வலதுபுறத்துலேருந்து ஆரம்பிக்கிறதா, அல்லது இசாலத்து மா எம்னா உசூல் அல் மா இல் பிஷரத்தி, தோலுக்கு உள்ள தண்ணியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம நெய்பாலிஸ் போடுறது, அல்லது மெஹந்தி போடுறது, அல்லது ஏதாவது உடம்புல வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கிறது, தண்ணியை போய் சேர்க்காமல் இருக்கிறது, இதுவா. இப்போ இந்த விஷயங்களில் மசஹுர் ரஸ், தலையில் மசஹ் செய்வது, ரசூல் ஆபா ஃபில் உது, ஒழுவில் 3 முறை கழுவுவது. இப்போ இதில் வந்து எது வந்து ஃபர்து, எது வந்து ஷர்த்து கண்டிஷனு, எது முஸ்தஹப் விரும்பத்தக்கது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். 3வது கேள்வி உதுக்குற நவாக்கிதுல் உது இஜ்மாலன், ஒழுவை முறுக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துடைய வகுப்புகளில் அல் மசஹு அலல் ஹுஃபைனி ஒல் ஜவாரிப், இந்த சாக்ஸ்லையும் ஹுஃப்லையும் எப்படி மசஹ் செய்கிறது ஒரு சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னுடைய தனிப்பட்ட இன்பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், குரூப்லையும் கேட்கலாம். அதே போல் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லக்கூடிய ஒரு நினைவூட்டல் தான், நீங்கள் அவ்வப்பொழுது உங்கள் நடத்தப்படும் பாடங்களை சோர்வின்றி, அதாவது சோம்பேறித்தனமாக நம்ம போற்றாமல் நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக
ஆக்டிவோட அதை நம்ம படித்து அதை விளங்கி சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணி அசைன்மெண்ட்டை நீ எழுதி அதை நம்ம உஸ்தாத்மார்களுக்கு அனுப்பிடணும். அசைன்மெண்ட் எழுத வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் இருக்கிறத எல்லாத்தையும் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது கிடையாது, சுருக்கத்தை எழுதுறது, அதே போல் கீ நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதுறது. இதுதான் வந்து உங்களால் இப்போ எழுத முடியலையா, குறைஞ்ச வச்சு என்ன செய்யுங்க, ஒரு வாய்ஸ் நோட்டாவது போடுங்க. இன்றைக்கி நடந்த செய்திகளில் பாடங்களில் என்னென்ன விஷயம் நம்பர் 1 2 3 சொல்லியிருக்கிறீங்க, எதுக்கு என்னென்ன ஆதாரம் சொல்லியிருக்கிறீங்க, இது ஹதீஸில் என்ன, அதுக்கு யார் அறிவிப்பாளர், அதோடைய தரம் என்ன, குர்ஆன் சொன்ன என்ன வசனம், எந்த சாப்டரில் வருது, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம நேரடியாக வந்து பார்த்து படிக்கலை, ஃபேஸ் டு ஃபேஸ் வகுப்பு கிடையாது. எனவே மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்புகிறீர்களோ அதை வைத்து தான் மாணவர்கள் படிக்கிறார்களா படிக்கலையான்னு நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வியை ஆழமாக படித்து உள்ளதுபடி விளங்கி அமல் செய்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்திற்காக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.